நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க ஆசைப்படுகிறீர்களா? அப்படி என்றால் தேவனையும் இயேசுவையும் அறியும் அறிவில் வளருங்கள். நீங்கள் உண்மையிலேயே ஒருவரை பற்றி ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடன் நெருக்கமாக பழகி அவரோடு நடக்க வேண்டும். மற்றவர்களின் வார்த்தைகள் மூலமாகவோ அல்லது மற்றவர்களின் அனுபவத்தில் இருந்தோ அல்லது தூரத்தில் அவர்களை பின்தொடர்வதன் மூலமாகவோ ஒரு நபரை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. அது தேவனை பற்றி அறிந்து கொள்வதற்கும் பொருந்தும். அவரை அறிந்து கொள்ள கிட்டி சேர வேண்டும், அவருடைய நண்பனாக மாற வேண்டும், அவருடன் நேரம் செலவிட வேண்டும், அவரிடம் எப்போதும் பேச வேண்டும், தினமும் அவருடன் உறவாட வேண்டும். நீங்கள் அவருடைய நெருங்கிய நண்பராகும் போது அவருடைய இருதயத்தின் விருப்பங்களை அறிய தொடங்குவீர்கள். அவரின் விருப்பு வெறுப்புகளை அறிந்து கொள்வீர்கள். அவர் எப்படி யோசிக்கிறார் என்பதையும் அவர் எப்படி உணர்கிறார் என்பதையும் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் அவருடன் யோசித்து ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும் போது அவருடைய ஞானம் ஒரு கடலை போன்றது என்பதை அறிந்து கொள்வீர்கள். உங்கள் பலவீனங்களையும் இயலாமைகளையும் அவருடன் பகிர்ந்து அவரது உதவியை கேட்கும் போது அவரது பலத்தையும் மகத்துவத்தையும் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் அவருடைய அன்பை அனுபவிக்கும் போது எதற்குமே கவலைப்பட மாட்டீர்கள். அவருடைய வல்லமை உள்ள மகத்தான நாமத்தை நம்பி சமாதானமாக வாழ்வீர்கள். ஏனென்றால் அவர் உங்களை விசாரித்து கவனித்துக் கொள்வார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். பரலோகத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில தகுதிகள் தேவைப்படுகிறது. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் அவரை நேசித்து அவருடன் இருந்தால் அவர் உங்கள் குறைகளை தனது கிருபையால் அவரே பூர்த்தி செய்து உங்களை சாதனையாளராக மாற்றுவார். அப்போது அவரது கிருபையின் ஆழத்தை அறிந்து கொள்வீர்கள். எனவே அவருடைய வல்லமையையும் ஞானத்தையும் நீங்கள் அறியும் போது உங்கள் விசுவாசம் வளரும். உங்கள் நம்பிக்கை வளர வளர பயம் விலகும். நீங்கள் பயமற்ற அணுகுமுறையுடன் தைரியமாக பிரச்சனைகளை சந்திக்க தொடங்குவீர்கள். அப்போது அவருடைய கரம் உங்களை நடத்துகிறதை அறிந்து கொள்வீர்கள். அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் என்ன, எது அவருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிறது என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஞானத்தில் வளருவீர்கள். உங்கள் ஆத்மாவை கெடுக்கும் காரியங்களை தவிர்ப்பீர்கள். ஏனென்றால் தேவ பயத்திலும் பக்தியிலும் வளருவீர்கள். அவரது பச்சை சிக்னல் இல்லாமல் நீங்கள் எந்த முடிவுகளையும் அவசரப்பட்டு எடுக்காமல் பொறுமையாக காத்திருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தும் அவருக்கு தெரியாமல் நடக்கவில்லை என்பதை அறிந்து கொள்வீர்கள். அது உங்கள் நன்மைக்காகவே சம்பவிக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்கள். சகலத்தையும் பொறுமையாக சகித்துக் கொள்வீர்கள். அவரிடமிருந்து உங்களை பிரிக்கும் எதையும் அகற்றி விடுவீர்கள். அவரை போலவே பரிசுத்தமாக வாழ ஏங்குவீர்கள். இருளால் மூடப்பட்ட உலகில் அவருடைய அன்பை பிரதிபலிப்பீர்கள். நித்திய ஜீவனை சுதந்திரிப்பீர்கள். எனவே அன்பு நண்பர்களே, அவருடன் நெருங்கிய உறவில் இருங்கள். அவரை அறியும் அறிவில் வளருங்கள். மீதமுள்ளவை தானாகவே நடக்கும். ஆமென்.